அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எப்படி 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 என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கலக்குனேனா? ஐட்டா வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. யாராவது இத பார்த்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இது உண்மையோ நம்பி இருப்பாங்க. ஏய் நிஜமாவா? ஆமா ஐட்டா. சரி சரி இப்ப சொல்லு. ஏதோ ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, யார் அது? ஐட்டா அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கா. என்ன மட்டுமா? அவங்க அப்பா அம்மாவை டீல்ல விட்டுட்டாளா? ஐயோ ஐட்டா இப்படி எல்லாம் குண்டக்க மண்டக்க பேசக்கூடாது. சரி ஓகே, என்ன மட்டுமே நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் அப்புறம் உங்ககிட்ட லவ் சொல்ல ரொம்ப தயங்குறா. ஏன்? உங்ககிட்ட ஜாட மாடியா சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கு புரியல. இந்த தத்திக்கு நேரடியா சொன்னாப்ல புரியவா போகுதுன்னு ஃப்ரீயா விட்டுட்டா. தத்தியா? சரி ஓகே, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத. சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. சொன்னா நீ அந்த பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்லுவியா? எனக்கு பிடிக்கணும்ல. உனக்கு பிடிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. ஆமா. அப்படி எனக்கு தானே பிடிக்கணும். ஐயோ ஐட்டா உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிறத விட உன்ன பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிறதா ஐட்டா நல்லது. அது ஐட்டா யாருன்னு சொல்லவா வேண்டாமா? சொல்லுமா, அதுக்குதான் வெயிட் பண்றேன். என்னையும் ஒரு பொண்ணு பிடிச்சு ஆசையா சுத்திக்கிட்டு இருக்கானா? ஐயோ ஜீவா, உனக்கு எங்கேயோ மச்சா இருக்குடா. சரி ஓகே ஓகே, சொல்லேமா. அது வேற யாரும் இல்ல ஐட்டா. அடிப்பாவி, யாருமே இல்லையா? இவ்வளவு நேரம் நீ கொடுத்ததெல்லாம் ஃபில்டப்பா. ஷோ ஐட்டா உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சாபம் விட்ட போறேன், கொஞ்சம் பேசாம இரு. நீ டக்குன்னு சொல்லிட்டா நான் ஏன் இந்த பேச்சு பேச போறேன்? சரி ஓகே, அந்த பொண்ணு உன்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொன்னா, இருந்தாலும் நான் ஊருக்கு போறேன், எனக்கு மனசு கேட்கல. ஊருக்கு போன பிறகு மனசுக்குள்ள ஊர்த்த கூடாது. உன் ஃப்ரெண்டுக்கு நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியேடி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என் ஃப்ரெண்டு பேச்சே மீறி நான் உன்கிட்ட சொல்றேன். நிறுத்து. ஓ ஃப்ரெண்டா? ஏய் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. கிளம்பா? தெரிஞ்சிச்சா? அவளுக்கு ஐயோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ நான் இதெல்லாம் நினைச்சு பார்க்கலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல. நிறுத்து. கை ஓடுறது கால் ஓடுறதெல்லாம் இருக்கட்டும். அம்மாடா நீ யாரு சொல்ற? அதாமா உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு பேரு மாலினி தானே? மாலினியா? டேய் லூசு. லூசா? மடையா, அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏய் யார கேட்டு நிச்சயம் பண்ணீங்க? இப்பவே எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அட லூசு ஐட்டா, அவளுக்கு நிச்சயமாயி 4 மாசம் ஆச்சு, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். அப்பனா என்ன எப்படி லவ் பண்றா? நான் ஒன்னும் மாலினிய சொல்லல. அப்பனா வனஜாவா? கிரிஜாவா? அது யாருமா? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கலையே. வேலை பார்க்காதவங்களாம் கண்ணுக்கு தெரியும், ஆனா ஒன்னே சுத்தி வரவங்கள கண்ணுக்கே தெரியாது. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதான், சைக்கோ சாடிஸ்ட். ஏண்டா ஏன் எல்லாம் இப்படி இருக்கீங்க? இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படுவீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சே நிறைய விஷயம் கேட்டுட்ட. போதும் நீ ஊருக்கு கிளம்பு. அந்த பொண்ணு இந்த ஆபீஸ்ல உனக்கு யார் ஃப்ரெண்டோ எல்லார்கிட்டயும் நான் போய் கேட்டுக்கிறேன். ஐயோ ஐட்டா, ஆனா நீ மட்டும் சொல்ல வேண்டாம், கிளம்பிரு. இல்ல ஐட்டா, அது நம்ம காயு. காயு கிட்ட சொல்லிட்டியா? உள்ள பேசண்ட் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்க்கு வந்தாலா வரலையா? உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. போயா? போடா போ. பாரி. அட போயா. என்ன போயாவா? ஷோ இங்க பாரு, உன்னை லவ் பண்றது நம்ம காயத்ரி. காயத்ரியா? இத நான் இந்த ஊருக்கு வந்த நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் இங்க வந்தே 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் உனக்கு புரியலனா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க பாரு ஐட்டா, காயத்ரிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் உன்னை பத்தி மட்டும் தான் பேசுவா, உன்னை மட்டுமே தான் யோசிப்பா. நீ என்ன பேசியும் கண்டுக்காதனால அவளுக்கு உன்கிட்ட சொல்ல பயம். அதை விட நீங்கெல்லாம் ஹை கிளாஸ், அவங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃபேமிலி. உன்கிட்ட சொல்லி நீ ஏதாவது ஏத்துக்கல இல்ல ஸ்டேட்டஸ் பத்தி பேசிட்டேனா, அதனால அவ தாங்கிக்கிட்டு உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கும் காயத்ரி பிடிச்சிருந்தா போய் பேசு. ஏன்னா காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டாங்க. இல்ல பிடிக்கலனா இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. காயத்ரி கிட்ட ஏதாவது சொல்லி இல்ல வேற யார்கிட்டயாவது இதை ஷேர் பண்ணி காயுவை கஷ்டப்படுத்திடாத. இதை நான் சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன் ஆயிட்டா. அடுத்து நான் இந்த ஊருக்கு வருவேனோ வரமாட்டேனோன்னு தெரியாது. எங்க அப்பா வெளியூர்ல இருக்காங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். அப்பா வந்துட்டாங்கன்னா எப்பவும் நான் அப்பா பக்கத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அது மாதிரி அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன். திடீர்னு எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். அடுத்து இங்க வர முடியுமா, உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல.
அதனால இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு. யோசிச்சு ஒரு முடிவெடு ஐத்தா. அப்புறம் நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஐத்தா, ம் உன்னை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் பேசினேன், ஞாபகம் இருக்கா? ம் என் மாமாவும் உன்ன மாதிரி தான் இருப்பாங்க. உன்ன மாதிரினா அச்சாசலா உன்ன மாதிரியே கிடையாது. நட, நிக்கிற ஸ்டைலு, பேசும்போது கண்ண உருட்டுறது, இதெல்லாம் எங்க மாமா போல ஒத்து போகும். அதனாலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐத்தா. உன்னையும் சரி, சரத்தை, அப்புறம் உங்க ஃபேமிலி உள்ள எல்லாருமே நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏன்னா இங்க வந்து நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன். தேங்க்ஸ் ஐத்தா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் பாரி. சொல்ல ஐத்தா. இல்ல இப்போ வரைக்கும் ஒன்னும் தோணல. நீ இந்த மாதிரிலாம் பேசினதும் என்னமோ கொஞ்சம் ஃபீலா இருக்கு. கண்டிப்பா நீ ஊருக்கு போகணுமா? ஐத்தா என்ன சொல்ற? ஓகே, அப்பா வருவாங்கன்னு சொல்ற. சரி ஓகே, பேசிப்பாரு. அப்பா இங்க திரும்பவும் வர சம்மதம் சொன்னா எனக்கு கால் பண்ணு, உடனே உன்னை கூப்பிட வர நான் தயாரா இருக்கேன். ஐத்தா நீ என்ன பேசுற? இல்லம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீனோன்னு சொன்னேன். ஐத்தா. ஜீவா சார். சொல்லுங்க கதிர். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நீங்க சீக்கிரம் வருவீங்களா? மீட்டிங்கா? கதிர் இதோ வந்துடுறேன். ஓகே சார். சரி ஓகே பாரி, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் காயத்ரி பத்தி சொன்ன நான் பேசிக்கிறேன். ஐத்தா ஐத்தான் பேச்சுக்கு பேச்சு சொன்னா போதாது. ஐத்தான மறக்காம அப்பப்போ கால் பண்ணு, ஓகேவா? அப்புறம் என்ன மீட்டிங் தெரியல, திடீர்னு கூப்பிடுறாங்க, நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஐத்தா மீட்டிங் முடிச்சிட்டு வரேன். இல்ல உனக்கு லேட் ஆயிடுச்சு கிளம்பிட்டேனா கால் பண்ணு. ஐத்தா. ஐத்தா என்ன சொல்லிட்டு போறாங்க? ஐத்தா. சரி ஓகே, மீட்டிங்னா எல்லாரும் அந்த வேலையை தான் பாப்பாங்க. நாம அப்படியே கிளம்புவோம். எப்படியோ காயத்ரியை பத்தி சொல்லியாச்சு, இனி ஐத்தான் பாத்துக்குவாரு. கூடாது. நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? ஜீவா ஆசைப்பட வேண்டாமா? பாரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுல பாரிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. ஆனா ஜீவா ஆசைப்படும் போது இல்ல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இனி நம்ம போகவே கூடாது. பாரி என் ஃப்ரெண்டு, அவ எனக்காக ஜீவா எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. இனி நாம இங்க இருக்க கூடாது. நாம இங்க இருந்தா பாரி அவளோட சந்தோஷமான வாழ்க்கை பாழாகும். இங்க வந்த பேஷண்ட் அவ்வளவுதான். இனி நமக்கு இந்த ஆபீஸ்ல வேலையும் இல்ல. அப்படியே கிளம்பிடலாம். பாரி வரங்குள்ள கிளம்புவோம். நம்மள பார்த்து நம்ம கிட்ட பேசாம இருந்தா பாரி மனசு மாறும். கண்டிப்பா ஜீவாவை பிடிக்கும். ஜீவாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவை வாழட்டும். நாம அதுல தலையிடக்கூடாது. சரி ஓகே, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். என்னங்க வீணா? என்ன வாடா போடான்னு கூட கூப்பிடு. இந்த எண்ணங்க வேண்டாமே. ஐயோ இதாங்க புருஷ லட்சணம். இல்ல பொண்டாட்டி லட்சணங்க. எந்த லட்சணமும் வேண்டாம், நீ பேர் சொல்லி கூப்பிடு. அப்படியே கூப்பிட கூடாதுங்க. ஏய், நீ இப்படி கூப்பிடுறதா எனக்கு சிரிப்பு வருது. அப்புறம் நீ என்ன பேசுறேங்கறத கேட்க மாட்டேன், சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஐயோ என்னங்க இது கொடுமையா இருக்கு. இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சுனா நீங்க நாங்க ஏங்க என்னங்க அப்படிதான் கூப்பிடணும். அப்படிலாம் ஒண்ணு சட்டம் இல்லம்மா. இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் ஏங்க என்னங்க அப்படிலாம் யாரையும் கூப்பிட்டதில்ல. உங்களை தான் அப்படி கூப்பிட முடியும். அதனால எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அத சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கு கூப்பிடுறேன்னு சொல்லு. அதுக்காக புருஷ லட்சணம் பொண்டாட்டி லட்சணம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. சரி, அந்த ஏங்க என்னங்க அப்படி மட்டும் கூப்பிட்டுக்கோயேன். இந்த வாங்க போங்கவே விட்டுலாம்ல. எல்லாம் சேர்த்து தான் கூப்பிடுவேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூப்பிடுவேனா? அப்புறம் உங்க மேல கோபம் வந்துச்சுனா டேய் எருமை இங்க வாடா. என்ன என்ன? இல்ல அப்படிலாம் கூப்பிட தோணும். இருந்தாலும் உங்க பொண்டாட்டி நல்ல பண்ணுங்க, அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். அதனால இந்த மாதிரி கூப்பிட மாத்திரம் இதெல்லாம் கேட்டுக்கோங்க, அனுபவிச்சுக்கோங்க. என்ன திடீர்னு ஹரர் பட பேய் மாதிரி பேசுற? என்னங்க? ஓ சரி ஓகேங்க. ஐயா தெருதானே இப்படி பேசுவான். சரி ஓகேமா, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட அத சொல்லு. ராம் போன் பண்ணியாச்சு, போய் நான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கு என்ன? எப்போ வருவீங்க? ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு வந்துடுறேன். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏமா? இல்ல தனியாவே இருக்கணும். ஏங்க நான் வேணா உங்க கூட வந்து அங்க கூட மாட வேலை பார்க்கவா? எனக்கு கூட மாட வேலை பாப்பியா? என்ன வேலை பாப்ப? உங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா வேணும்னா எடுத்து கொடுக்க, அப்புறம் லேப்டாப் ஆன் பண்ண ஆஃப் பண்ண, போன் வந்து அட்டெண்ட் பண்ண, அப்புறம் கட் பண்ண. புரிஞ்சு போச்சு. என் கூட என் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க. எனக்கும் நீங்க தனியா விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. நீங்க என்னங்க அப்பனா கூட வரீங்க? இன்னைக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன். சைட்டை பார்த்துட்டு உனக்கு அங்க வசதியா இருக்குமா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன். ஓகேனா நாளையில இருந்து கூட்டிட்டு போறேன். என்னங்க வசதியா இல்லாட்டியும் நீங்க ஏதாவது வசதி ஏற்படுத்துங்க. சரிதான். அப்புறம் சிவானி என்ன? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, அப்ப நான் ஃப்ரெண்டுக்குள்ள என்னனாலும் பேசிக்கோங்க. நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். சரி, சமைச்சிட்டியா? சூப்பரா சமைச்சிட்டேங்க.
சூப்பராவா சாப்பிட்டு பாத்தியா? ஆஹா சாப்பிடலாம் இல்ல, ஆனா சமைக்கும் முதல்ல அந்த வாசனை இருக்கே, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு சொன்னேல, நான் சமைப்பேன்ல, உனக்கு ஏன் இந்த ஆகாத வேலை? இல்லங்க, வேலைக்கு போற புருஷனுக்கு இப்படிதான் சமைச்சு கொடுக்கணும். ஏமா வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துக்கவா? வேலைக்கு போகாமையா? இல்ல நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்ததுன்னா? என்னங்க? சரி ஓகே ஓகே சும்மா சொன்னேன். என்ன சமைச்ச? என்ன ஸ்பெஷல்? இத முத கேளுங்க. ஃபர்ஸ்ட் சாதம் வடிச்சேன், அப்புறம் பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சேன். வாவ். அப்புறம் பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சு பீட்ரூட்டை குட்டி குட்டியா நறுக்கி அதை தாளிச்சு இருக்கிற பருப்பும் அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காவை துருவியும் உள்ள போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டேன். அட கேட்கவே சூப்பரா இருக்கே. தேங்காய் திருவனதை பார்த்தா மிச்சம் விழுந்துருச்சு. அட கொடுமையே. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பக்கத்துல அரிசி மாவு இருந்தது. அரிசி மாவு நல்லா பிணைஞ்சு குட்டி குட்டி உருண்டையா போட்டு வீட்டுல பால் இருந்துச்சா பாலை ஊத்தி கொதிக்க வச்சு இந்த உருண்டையெல்லாம் கொட்டி அப்புறம் அந்த தேங்காய் பூ வெல்லம் எல்லாம் போட்டு பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். அப்பா கேட்கவே சாப்பிடணும் போல இருக்கே. சரி சரி வா சாப்பிடலாம். இருங்க இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? என்னமா? அரிசி மாவு பிணையும் போது கொஞ்சோண்டு எடுத்து வச்சேனா அது மிச்சம் விழுந்துருச்சு. சரி அதுக்கு? ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேனா காலிஃப்ளவர் இருந்தது. ஓகே. காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி தண்ணில கொதிக்க வச்சு அந்த அரிசி மாவு அப்புறம் கூட உப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா பரட்டி அப்படியே கொதிக்கிற எண்ணெயில போட்டு சுட சுட காலிஃப்ளவர் 65 பொரிச்சிட்டேன். சாம்பார் காலிஃப்ளவர் 65. வாவ். எக்ஸ்ட்ரா பீட்ரூட் வர செம்ம காம்பினேஷன். ஓகே ஓகே வா வா சாப்பிடலாம். ஐயோ என்ன இருக்குங்க? என்னமா? ஆமாங்க காலிஃப்ளவர் பொரிச்சேனா அந்த எண்ணெய் மிச்சம் விழுந்துருச்சு. அதுக்கு? காய்ச்சல் எண்ணெயை திரும்ப திரும்ப காய்ச்ச கூடாதுங்க, அது அன்ஹெல்தி. சரி. அதுக்காக நான் என்ன பண்ணேனா முறுக்கு மாவு இருந்துச்சா? முறுக்கு? ஆமாங்க அது மாதிரி ஒரு தேங்காய் இருந்தது. அந்த தேங்காவை திருவி தேங்காய் பால் எடுத்து அந்த முறுக்கு மாவுல அந்த சூடு பண்ண எண்ணெயும் தேங்காய் பால் ஊத்தி நல்லா கட்டியா பிசைஞ்சு என்னங்க முறுக்கு சுட்டுட்டேன். அட கொடுமையே. சரி அடுத்த லிஸ்ட சொல்லு. அடுத்த லிஸ்டா? எப்படியோ முறுக்கு சுட்ட என்ன மிச்சம் விழுந்திருக்கும். தேங்காய் பால் எடுத்தேன்னு சொன்னே அது கண்டிப்பா மிச்சம் இருக்கும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண? ஐயோ அழகுங்க, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்காய் பால் மிச்சம் இருந்ததா அதுல அரிசி மாவு போட்டு இடியாப்பம் புழிஞ்சிட்டேன். இடியாப்பமா? அந்த எண்ணெய் மிச்சம் இருந்ததா அதுல என்னமா பண்ண? பயப்படாதீங்க, அப்பளம் தான் பொரிச்சேன். அப்பாடா. அப்பாடா இல்ல அப்பளம். சரி முடிஞ்சதா? இல்லங்க அப்பளமும் மிச்சம் இருந்துச்சு, இடியாப்ப மாவும் மிச்சம் இருந்துச்சு. ஐயோ. பயப்படாதீங்க, இதெல்லாம் மிச்சம் இருந்தா திரும்ப திரும்ப இதை யோசிச்சு யோசிச்சு எதையாவது செய்யணும்னு மண்டைக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குமா? இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டியா? ஆமாங்க அதுல ரெடி பண்ண வீட்ல வேற எந்த பொருளும் இல்ல. என்னங்க இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, காய்கறி நிறைய வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தாயே ஒரு வாரத்துக்கு சமைக்க வாங்கி போட்டா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்க. இப்ப யார் இதை எல்லாத்தையும் சாப்பிடுறது? நீங்க தான். இங்க பாரு இனி கிச்சனுக்குள்ள போன ஏங்க பிச்சு போடுவேன் பிச்சு. என்னங்க சமைக்க சொன்னா சமைச்சு விளையாண்டுட்டு இருக்கியோ? சமைச்சு இல்லங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிக்கிறேன், அதான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல. ஆர்வக்கோளாறுல இவ்வளவு சமைக்காத, ஒரே வாரத்துல போர் அடிச்சிடும். ஓகேவா? சரி சாப்பிடலாமா? என்னங்க இன்னும் என்ன? எல்லாமே மிச்சம் இருக்கு, அதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பார்த்து பார்த்து சமைச்சவ அது சொல்லுமா பதறுது. சமைச்ச எதுக்குமே உப்பு போட மறந்துட்டேங்க. ஹே வேணி இங்க ஹாய் பாரி. ஹாய் டி. ஹாய். என்னடி அதிசயமா இருக்கு, ஸ்கூலுக்கு தேடி வந்திருக்க. என்ன பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இந்நேரம் யாருடான்னு ஓடியே வந்தேன். ஏன் மேடம் சரத்து நினைச்சு வந்தீங்களா? ஓய் ஏய் நான் ஊருக்கு கிளம்புறேன்டி. ஊருக்கா? நம்ம கிராமத்துக்கா? என்னடி திடீர்னு? அப்பா வந்திருக்காங்க. ஏய் அப்படியா? ஆமாடி நான் கிளம்புறேன். எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு, உன்கிட்டயும் சரத்துக்கிட்டே என்ன சொல்லல. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு சரத் எப்படி தனியா பாக்க, அதான் உன்னையும் கூட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரத் பாக்க நானா? ஏண்டி வேற யாரையாவது கூட்டிட்டு போகவா? பாரி ஸ்கூல் முடிஞ்சதா? இல்ல இன்னும் 2 hours இருக்கு. கேட்டுட்டு வர முடியுமா? கேட்டுட்டு சாட்டர்டே தானே, கேட்டுட்டு வாடி. போய் சரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எல்லாம் ஓகே. சரத்து கோபப்பட்டா? அதெல்லாம் கோபப்பட மாட்டாங்க. நான் ஊருக்கு போறத சொல்ல தானே போறேன். வா வா. என்ன இதுக்கு இப்ப கூட்டிட்டு போற? அது ஒண்ணு இல்ல, உன்னோட பிறந்த நாள சரத்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணதோ உனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலையா? இப்ப நம்ம என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்காக தான் அப்பப்ப கூட்டிட்டு போய் காமிச்சா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேல. ஏய் அடி வாங்க போற. ஏய் இருந்தாலும் நான் சொன்னது உண்மைதானே? அது என்னமோ உண்மைதான். ஏய் பாரி ரொம்ப பிடிச்சிருக்குடி. சரத் மாதிரி யாரையாவது பார்க்க
முடியுமா? ச்சே, எப்படிப்பட்ட மனுஷன். இங்க பாரு, என் அம்மா என் கூடயே தாண்டி இருக்காங்க. அதனாலதான் சரத் எனக்கு கிடைச்சிருக்கான். இதெல்லாம் வாழவே பிடிக்காது. இப்பெல்லாம் ரொம்ப வருஷம் வாழணும், என் சரத்து கூட வாழணும்னு ஆசையா இருக்குடி. அதெல்லாம் கண்டிப்பா வாழ்வ. சரி சரி போ, ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு வா. அப்படியே சரத்தை பார்த்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ சரத்து கூட ஜாலியா சுத்தினாலும் சரி, இல்ல வீட்டுக்கு வந்தாலும் சரி. ஹே சரி ஓகே, போ சொல்லிட்டு வா. 2 minutes. ஓகே ஓகே, வெயிட் பண்றேன். சரிடி. சக்தி காட்டெருமை, இன்னைக்கு நீ வரவேல? வா வா, வந்தது உன்னை வெச்சுக்கறேன். இப்ப கூட உன்னை உடனே வர சொல்றது. மீட்டிங்ல இருக்கேங்கனால சும்மா விடுறேன். ஐயோ பாத்துடி, பாத்து பாத்து. பெரியமா, கை வலிக்க போகுதுடி, பாத்து தொட. அது கை வலிக்க தான் செய்யுது. வேற என்ன பண்ண? அடச்சி, கை வலிக்குதா? தொடடி, தொட. பாத்துடி, கழுத்து சுளுக்கிக்க போகுது. சுளுக்குனால நீங்க ஒண்ணும் சுளுக்கு எடுக்க வேண்டாம். அப்பப்பா சுளுக்கு எடுத்துட்டாலும் வீட்டுல ஒரு வேலை பாக்குறதுல நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது. ஏண்டி இந்த வேலைக்கெல்லாம் என்ன ஒவ்வொரு ஆள் வைப்பாங்களா? பெரியமா, வீடெல்லாம் துடைக்க சொல்லிட்டீங்களே, போங்க, நான் துடைச்சிருவேன். எப்படி ஒரே இடத்துல 1 மணி நேரமாவா? பெரியமா, சுத்தமா துடைக்க வேண்டாமா? அப்பா உன் சுத்தத்தை வச்சு தொடடி, நான் இங்கே தான் இருப்பேன். வீடு ஃபுல்லா அதோ படி எல்லா இடத்துலயும் சும்மா சுத்தமா பல பலன்னு இருக்கணும். உங்க மூஞ்சி மாதிரியா? ஏண்டி என் முகம் அவ்வளவு பல பலனா இருக்கு? ஆமா பெரியமா, அப்படியே பளிங்கு கல்லு மாதிரி இருக்கு. உங்க முகத்தை பார்த்து என் முகத்துல பவுடர் அடிச்சுக்கலாம். பவுடர் அடிக்கிறியோ இல்ல பல்ல விளக்குறியோ, ஏதா இருந்தாலும் அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்ப தொடங்க. காலங்காத்தால யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. அப்பா, குறுக்கெலும்பெல்லாம் உடையுது. காலையில இருந்து அதை செய் இதை செய்யணும். இவங்க மட்டும் வீட்டுல தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாங்க. நான் அதை செஞ்சா தப்பா? என் வயசுக்கு செய்யலாண்டி, உன் வயசுக்கு செய்யக்கூடாது. பெரியமா, என் வயசுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கினா ஒண்ணும் செய்யாது. உன் வயசுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குனேனா உடம்பு அப்படியே பலூன் மாதிரி ஊதிரும். பலூனா? ஆமாண்டி, அதனால தூங்காம இப்படி வேலையெல்லாம் பாரு. நைட்டு 12 1 மணி வரைக்கும் போனை நோண்டாம படுத்து தூங்கு. ஆமா, அப்படியே போன நோண்டிட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். சரி சரி, மாத்தி அந்த பக்கம் தொட. இத தொடக்கிறேன். ஏச்சி, அங்கிட்டு தொடடி. பெரியமா, அங்கேயே எவ்வளவு நேரம் தொடக்கிறது? அதான் இந்த கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற இடத்துல. நீ ஒண்ணு வெள்ளை அடிக்க வேண்டாம், அந்த பக்கம் தொடடி. சரிங்க பெரியமா. ஏ இருங்க பெரியமா, இங்க தூசி ரொம்ப இருக்கு. சை, இருடி இரு, முகத்தை கழிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல வருவேன். ஐயோ, திரும்ப 10 நிமிஷமா? அம்மா, எங்க போனாங்க இந்த அம்மா? அம்மா, தாயே தாயே மகளென வந்தாய். பா, நான் உன் அம்மாவாப்பா? ஆமாமா, நான் பெத்த பிள்ளை, என்ன பெத்த தாய் தான். ஏப்பா, உங்க அம்மா சேட்டை பண்ண அடிப்பாங்களா? என்னது அடிப்பாங்களாவா? சும்மா விரட்டி விரட்டி விளக்கமாத்து கட்ட பிய பிய அடிப்பாங்க. உங்க பாட்டி செம்ம டெரரானவங்க. அப்போ நானு? ஓகே ஓகே சுப்பிரமணி, எல்லா ஃபைலும் செக் பண்ணிட்டீங்களா? அதுவே ஓகே. சரி சுப்பிரமணி, நேத்து ஒரு ஐயா வந்தார்ல? ஆமா சார், அவங்க கேஸ் முடிஞ்சது. ஓகே சுப்பிரமணி, அவர் வந்ததும் கையெழுத்து வாங்கிட்டு விடுங்க. ஓகே சார். சார் அப்புறம் என்னையா? என்ன சுப்பிரமணி? சார் இவனை என்ன பண்றது? ரொம்ப டார்ச்சர் பண்ற சார். கூப்பிடுங்க அவனை. வந்துட்டேன் சார். யோ என்ன சுப்பிரமணி? ஐயோ சார், எப்ப பாரு லாக்கப்ப திறந்த உடனே டார்ச்சர் பண்றான். அதான் சார் சும்மா உட்காந்துட்டு இருப்பானு. சார் இதான். என்னையா, என்ன பிரச்சனை உனக்கு? சார், நான் இந்த லாக்அப்லயே இருந்துக்கிறேன் சார். லாக்அப்ல தானே இருக்க? ஐயோ அது இல்ல சார், எனக்கு இங்கே ஒரு வேலையை போட்டு கொடுங்க. வேலை பார்த்துட்டு உங்க கூடயே இருக்கேங்கிறான். வேலை பார்த்து ஏயா எங்களை அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஆமா சார். ஆமாவா? ஏன் சொல்ல மாட்ட? நல்லா முட்டிக்கு முட்டி தட்டினோம்னா கொஞ்ச நாள் பயம் இருக்கும். சார், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். நான் இப்போ உன்னை லாக்கப்பை விட்டு போன்னு சொல்லவே இல்லையே. நீயா ஏன் இவ்வளவு பேசுற? இல்ல சார், சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியல. அது மாதிரி 3 வேளையும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துறீங்க. ஒரு வேளையும் பார்க்காம வாங்கி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு சார். இந்த ஸ்டேஷனை தூக்குறது துடைக்கிறதுனாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன் சார். என்ன சுப்பிரமணி இந்த அளவுக்கு இறங்கிட்டான்? ஆமா சார், இங்கேயே செட்டில் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். சரியா போச்சு. இது இந்த பொண்ணு. யோ யோ யோ, என்னையாச்சு? ஹாய் சரத். ஹே பரி, இது நம்ம ஊர் கப்பல். என் பொண்ணு இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சேன். அது மாதிரி. ஐயோ, நம்மள பார்த்துட்டா. இல்ல உள்ள போயிடலாம். உள்ள வாமா.
வேணி ஹலோ ஹலோ சார், கூப்பிட்டது நானு. பாரி சொல்லுமா. பாரி. ஓகே பாரி, என்ன ஊருக்கு கிளம்பியாச்சா? அடக்கடவுளே, அதுங்களே இங்கேயே நியூஸ் வந்தாச்சா? அதெல்லாம் வராம இருக்குமா? மேடம் ரொம்ப பிஸி, என்ன பார்த்து சொல்லாம போயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்கல, ஆளோட வந்திருக்க. உங்க ஆளோட தானே? ம். ஆமா, பாட்டிமா எங்க? சக்கரவர்த்தி சாரோட ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஸ்நாக்ஸா? ஆமா ஆமா, சார் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாராம். எல்லாத்தையும் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவாங்க. இங்க இருந்து நேரா அப்படியே அங்க போறதா. இன்னும் 1 ஹவர்ல ட்ரெயின். ஓ ஓகே ஓகே, கவனமா போயிட்டு வா. அப்பப்போ கால் பண்ணு. அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு. முடிஞ்சா கண்டிப்பா கிராமத்துக்கு வரேன். ஹலோ, அத சொல்லதான் வந்தேன். எங்க கிராமத்து பொண்ணு வேணி உங்க வீட்ல கூட்டிட்டு வந்தா அப்படியே வச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு வரணும், அதான் சொல்லிட்டு போலான்னு அவளோட வந்திருக்கேன். ஓஹோ, அதான் காரணமா? ஆமா, எப்ப கூட்டிட்டு வரீங்க? வேணியோட தாய் வீடு உங்க கிராமம் தானே? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரத்து. என்ன பாரி? அது அது அங்க அங்க என்னமா? இல்ல, அங்க இருந்து நம்மள யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. அவனாதான் சார் இருக்கும். அது ஒண்ணு இல்லமா, நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற ஆள் தான். எதுக்கு சரத்து எட்டி எட்டி பார்க்கணும்? அந்த ஆள் எப்பவுமே அப்படித்தான். இல்ல அவரு. என்ன பரி? இல்ல சரத்து, நான் அவரை பார்க்கலாமா? ஏன் பரி, என்னாச்சு? இல்ல, அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யார் அவரு? சரத்து கூப்பிடேன். ம். சுப்பிரமணி. இதோ கூப்பிடுறேன் சார். யோ, இங்க வாயா. என்னப்பா முடிக்கிறீங்க? அப்ப நானு? ஏமா இந்த கொலவெறி? உங்க அம்மா தான் புரட்டி புரட்டி எடுப்பா, நீயும் கையில. சொல்லுமா. என்னமோ என் நேரம். பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மாட்ட அடி வாங்கினேன். புருஷனா இருக்கும் போது என் பொண்டாட்டிட்ட அடி வாங்கினேன். இப்ப அப்பாவா ஆயிட்டேன், என் பிள்ளைட்டையும் அடி வாங்குறேன். ஆனாலும் ராகவ், நீ ரொம்ப யோகக்காரன்டா. ஆமா ஆமா, ரொம்ப யோகக்காரன் தான். அப்பனா அடிக்க போறியாமா? அடிக்க? அப்பா சொல்லுமா, சொல்லு சொல்லு. இந்த வேதா பெருமை என்ன டார்ச்சர் பண்றாங்கப்பா. அம்மா எங்கப்பா போனாங்க? அவளை ஏன் நீ கேக்குற? பா, ஐயா, அவ வீட்டுல இருந்தா என்ன நைய நையன்னு என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. அதுக்கு வள்ளி கூட மார்க்கெட் அனுப்பி விட்டேன். அப்பனா எனக்கு தெரியாது. இதோ இப்ப வேதவழி பெருமா வருவாங்க. அவங்க நீங்க ஏதாவது பண்ணி. அப்பா சொல்லுமா, சொல்லு சொல்லு. ஏதாவது பண்ணி பா வேதவழியை விரட்டணும், அவ்வளவுதானே? நான் வேலை பார்க்க கூடாது. அப்படியே உங்க அம்மா மாதிரியே வந்து வாச்சிருக்க, சோம்பேறி பிடிச்ச கழுத. சரி சரி, அதான் உண்மை. இரு இரு, வேது வாரா. ஏய் அடியே, இன்னும் இந்த பக்கம்தான். ஹாய் வேது. ஐயோ, இந்த மனுஷனா? வேது, என்னவா நம்ம பிள்ளைகிட்ட இவ்வளவு வம்பு பண்ற? யோ நான் உன்கிட்ட பேசல, போயிரியா? சிச்சி 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 சி, என்ன பழக்கம் இது? இப்படி என்கிட்ட பேசுறேன்னு சொல்லலாமா? இங்க பாரு. பாக்குறேன் பாக்குறேன். ஷோ. சுபா. சொல்லுங்க பெரியமா. அப்பாக்கு உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரவா? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுறீங்களா? ஐயோ ஏ ராசாத்தி, போடக்கண்ணு பூஸ்ட் போட்டு கொண்டு வா. பா, ஓவரா பண்ணா அம்மா வந்தோன போட்டு கொடுத்துருவேன். இது வேறயா? நம்மள எதுக்கு வச்சிருக்காங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. பேசுப்பா. இதோ இதோ. வேது, நம்ம புள்ள கைகாலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றா. இப்பதானே ஹாஸ்பிட்டல்லாம் போய் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை போய் இப்படி வேலை பார்க்க சொன்னா? வா வா, நீ இதெல்லாம் செய், நான் உன் கூட ஹெல்ப் பண்றேன். ஏனா? ஹெல்ப் வேது, ஹெல்ப். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்படின்னா நீயே எல்லா வேலையும் பாத்துக்கிறியா? இங்க பாருயா. பாத்துட்டு தானே இருக்கேன். ஓ பெரியமா, பூஸ்டா ஹார்லிக்ஸா? ஓ, ஒண்ணு வேணாடி, பேசாம போ. சரிங்க பெரியமா. ஏ என்ன வேது, நம்ம பிள்ளைய போன்னு சொல்லிட்ட, நம்ம 2 பேரும் தனியா பேசவா? சோப்பா. இரியா ராகவ், உனக்கு ஒரு நாள் போலீஸத்தை போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இனி இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த மரகதம் வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வேது வேது, இனி நம்ம பிள்ளை நிம்மதியா இருப்பா. என் பொண்ணை கஷ்டப்படுத்தலாமா? பிள்ளை இந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ ரெஸ்ட் எடுமா கண்ணு. இந்த வேது அப்பா பாத்துக்கிறேன். சுபா. வேது, சிச்சி சிச்சி சிச்சி. உடச்சி, நீ இன்னும் போய் தொலைறியா? நான் போறியா? நீ வந்துட்டா என்னன்னு கேளு. கேக்கல, பாக்குறேன். ஓ. என்னையா, என்ன ஆச்சு? என்னாச்சு சுப்பிரமணி? வலிக்குது சார், என்னால வர முடியாது. சுப்பிரமணி. ஐயோ சார்,
லாக்அப் கதவுலயும் காலை இடிச்சுக்கிட்டான். ஷோ, சரி போங்க சுப்பிரமணி, என்னன்னு பாருங்க, மருந்து எடுத்து போட்டு விடுங்க. ஓகே சார். சரத், யார் அது? அக்யூஸ்ட் தாமா. சரி ஓகே, பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதான் கேட்டேன். அப்படியா? வேணி, நீ பாத்தியா? அவ எங்க வந்ததுல இருந்து ஒன்னதான் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. ஹலோ மேடம். ஏய் சொல்லு பாரி, இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது? தெரியுமே. அதெல்லாம் என் வேணிக்கு தெரியாம இருக்குமா? என்ன வேணி? ஆமா சரத்து. அத்தாடி, ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி ஓகேப்பா, நான் கிளம்புறேன், எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. சரத் சார், மறந்துடாதீங்க, எங்க வேணிய கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும். நீங்க ஞாபகமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேணியோட கூட்டிட்டு வந்து சொல்லிருக்கேன். ஞாபகமா வருவீங்களா? கண்டிப்பா பாரி, பாறேன். சரி வா, ஸ்டேஷன்ல நான் உன்னை இறக்கி விட்டுறேன். ஐயே, நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். நான் சொன்னது ரயில்வே ஸ்டேஷன்மா. முத்திருச்சு, சீக்கிரம் தெளிய வைங்க. அதெல்லாம் வச்சிடலாம். சரி சரி வா பரி. பாரி. ஓகே ஓகே, உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அப்படியே வேணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். சரி சரத்தே. வேணி, போலாமா? அவ எப்பவோ ரெடி, கிளம்புங்க. பாரி கிளம்பி இருப்பாளா? ஆபீஸ்ல எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டோம், ஆளை காணுமே. ஒருவேளை கிளம்பி இருப்பாளோ? சங்கரனா? சொல்லுங்க சார். பாரிஜாதம் கிளம்பியாச்சா? நீங்க மீட்டிங் போனதுமே கிளம்பிட்டாங்க சார். ஓகே ஓகே. சங்கரனா சொல்லுங்க சார். காயத்ரி? தெரியல சார், ரொம்ப நேரமா நான் பார்க்கல, வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. காயத்ரி, பாரி சொன்னதெல்லாம் உண்மையா? காயத்ரி நம்மள விரும்புறானா? இவ்வளவு நாள் அது எப்படி நமக்கு தெரியாம போச்சு? அந்த அளவுக்கு முரட்டு சிங்களாவா இருந்திருக்கும். சரி சரி ஓகே, பாரிக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். காயத்ரி ஓகே, நாளைக்கு ஆபீஸ் வரலான்னு பாப்போம், வரலாட்டி கால் பண்ணி பேசுவோம். அப்படியா என் மேல லவ்? நம்ப முடியலையே. நாளைக்கு பேசி பார்க்கலாம்.